ஹாய் வணக்கங்க. இன்றைக்கி உங்களுக்கு வந்து கேரளா ஆப்பம் மாவு எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ட்டு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இதில் சூப்பராக ஆப்பம் வரும். ஸோ இது வந்து பச்சை அரிசி. இந்த பச்சை அரிசி வந்து இந்த தோசை ரைஸ் இருக்குது பாருங்கள், அந்த அரிசி. தோசை ரைஸில் வந்து இப்போது 3 கிளாஸு தோசை ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 3/4 கப்பு வந்து 3/4 கிளாஸ் வந்து அவுல் போட்டு ஊற வச்சுக்கணும். ஸோ இது வந்து ரைஸும் அவலுமா போட்டு ஊற வச்சுருக்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த ரைஸும் அவலும் வந்து தண்ணி நல்லா 2 வாட்டி கழுவிட்டு ஊற வச்சிடுங்க. இது ஒரு ஜஸ்ட் ஒரு 2 hours ஊறினா கூட போதும். இப்போ ஊற வச்ச அந்த ரைஸும் அந்த இது அவலுமே இப்போது நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இது மாவு ஆட்டும் பொழுதே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இதுக்கு ஜஸ்ட் உப்பு வந்து லைட்டாக தெரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப உப்பாக இருக்கக்கூடாது. நம்ம தோசை மாவுக்கு கரெக்டாக உப்பு கணக்காக போட்டு நம்ம சுடுவோம் இல்லைங்களா, இட்லிக்கும் தோசைக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஜஸ்ட்டு அந்த இது என்ன சொல்கிறது, உப்பு வந்து போட்டதாக இருக்கணும். பட் உப்பு அதில் தெரியறது வந்து இருக்கக்கூடாது. அதில் வந்து சுகரு. ஸோ இதில் வந்து நான் வந்து இப்போது சுகர் வந்து ஒரு 5 டீஸ்பூன்ஸ் சுகர் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து தேங்காய் இதையும் போட்டுக்கலாம். இப்போது ஆப்பமாவு எல்லாத்தையும் அரைச்சாச்சு. இது லாஸ்ட்டு இது. ஸோ அரைச்சிட்டு நான் இதில் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ தேங்காய் தெரியுது இல்லைங்களா, இந்த டாட்டாக அந்த தேங்காய். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு பார்க்கும்பொழுது கிடைக்கணும் தேங்காய். ஸோ அந்த லுக் இப்படி தான் இருக்கும் இந்த ஆப்பமாவு. பாருங்கள், மிக்ஸி ஜாரு வந்து இப்படி இருக்குது. இதுலேயும் கொஞ்சம் மாவு விட்டு வச்சுக்கோங்க. இப்போது இந்த மிக்ஸியை கழுவி எடுத்துக்கலாம். தரோவை இந்த மிக்ஸியை கழுவிக்கோங்க. நீங்கள் நினைக்கலாம் இது என்ன பிரமாதம், எல்லார் வீட்லேயும் மாவு அரைச்ச உடனே எல்லாத்தையும் கழுவி தானே எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, இந்த மிக்ஸி கழுவுறதே ஒரு விஷயத்துக்கு தான். பாருங்க, சுத்தமாக கழுவியாச்சு. இந்த மிக்ஸி கழுவுன தண்ணி இருக்குது பாருங்களேன், இந்த தண்ணி இந்த அளவு தான் இருக்கணும். இந்த மோர் அடித்த மாதிரி தான் இருக்கணும். தயிர் மாதிரி இருக்கக்கூடாது. மோர் அடித்த மாதிரி தண்ணி அந்த திக்னஸ்க்கு வேணும். 1 கிளாஸ் கெடிக்கணும். 1 கிளாஸ் கலவாக தண்ணி கெடிக்கணும். இது ஒன்றும் இல்லைங்க, இது கஞ்சி காய்ச்சணும். இது காடி காய்ச்சறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கஞ்சி காய்ச்சணும். இது பதம் எப்படின்னா, இப்போ இது தண்ணியாக இருக்குது பாருங்கள், மோர். இது மோர் மாதிரி இருக்குது. இப்போது இது மோர் கிடையாது, மோர் மாதிரி இருக்குது திக்னஸில். ஸோ இந்த இதை வந்து கொதி வரணும். ஒரு கெட்டி ஆகிடும். இது காய்ச்சவே பார்த்தீங்கன்னாக்கா கஞ்சி மாதிரி கெட்டி ஆகிடும். விடாமல் கிளறிட்டே இருக்கணும் இந்த கஞ்சி காய்ச்சறதுக்கு. நீங்கள் கொஞ்ச நேரம் விட்டுட்டு அப்படியே அசைஞ்சிங்கன்னா கீழே அடியில் பிடிச்சிக்கும். ஸோ இது வந்து கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி ஃப்ளேம் ஹை வச்சிங்கன்னா கீழே அடி பிடிச்சிடும். அப்புறமா இந்த ஸ்மெல்லு வந்து உங்களுக்கு வந்து கஞ்சி காய்ச்சினீங்கன்னா கூட அதை எடுத்து நம்ம ஆப்ப மாவில் இது பண்ணும்போது அந்த ஸ்மெல்லு, தீஞ்ச ஸ்மெல்லு நல்லது இருக்காது. நல்ல டேஸ்ட்டு, அந்த அரோமா கொடுக்காது நம்மளுக்கு. ஆப்பம் வாசனை இருக்கிறவங்க ஃப்ளேவர் அரோமா வருது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, மீடியமுக்கும் கொஞ்சம் கம்மியாக கீழே வச்சு நீங்கள் இது கஞ்சி காய்ச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்து இந்த கொதி வந்துருச்சு. இது கூட மோர் மாதிரி இல்லை. இப்போது கொஞ்சம் திக்னஸ் பாருங்கள். இதில் வந்து ஒரு லேயர் ஒட்டிக்குது. மொத்தம் வந்து இப்படி பண்ணாக்கா ஃபுல்லாக அந்த தண்ணி போயிடும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சுன்னா இந்த மாதிரி தான் கொதி வரும். ஸோ கொஞ்சம் திக்கம் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க, போதும். இது போதும். ஸோ நீங்கள் இது வந்து இந்த கஞ்சி காய்ச்சின உடனே கையோடு சேர்த்து அந்த சூட்டோடவே நான் இப்போ இந்த இது
மொபைல் பிடிச்சிட்டு இருக்கிறதொட்டு நான் உங்களுக்கு கிளற முடியாது. இது ஊற்றவே கிளறிக்கணும், இல்லை லம்ப் ஃபார்ம் ஆகிடும். பட் இது ஃபார்ம் ஆகாது. லைக் நான் உடனே பண்ணிகிட்ருக்குறேன் பாருங்கள், லம்ப் எதுவும் ஃபார்ம் ஆகலை. ரொம்ப தண்ணியும் வேண்டாம், ரொம்ப கெட்டியும் வேண்டாம். தோசை மாவு பதத்துக்கு, தோசை மாவுக்கும் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் கூட நல்லது தான். ஆப்பம் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இது கூட நம்ம வேஸ்ட் பண்ணோம்னா பாருங்கள், இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வேணும், அதையும் வேஸ்ட் பண்ணுவோம். அதையும் இதில் போட்டுக்கலாம். 2 pinch ஈஸ்ட்டு போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 2-3 ஸ்பூன் தண்ணி, வெறும் இந்த ஈஸ்ட்டு கரைஞ்சி நம்மளுக்கு கிடைக்கணும். ஏன்னா ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது மாவு. ஸோ அது கரைஞ்சிடுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, இதை அப்படியே டைரெக்டாக மாவில் போட்டுக்கோங்க. ஈஸ்ட்டு ஸ்மெல்லு இஷ்டப்படாதவங்க, ஈஸ்ட்டு டேஸ்ட்டு இஷ்டப்படாதவங்க வந்து சோடா மாவு யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்க. இட்லி தோசை இது பஜ்ஜி போண்டாக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, ஆப்ப சோடா, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆப்ப மாவு வந்து ரெடியாக இருக்குது. அரைச்சி இதை புளிக்க வைக்கணும், பொங்க விடணும். ஸோ இதை வந்து மூடி போட்டு வைக்கணும். இப்போ வந்து மாவெல்லாம் அரைச்சி நான் வச்சுட்டேன். ஸோ நாளைக்கு நான் வந்து ஆப்பம் செய்கிறேன். சுடம் வந்து போட்டுருந்தேன். குட் மார்னிங். இப்படி தான் இருக்கும். ஸோ பாருங்கள், நல்லா இது வந்து இதாக இருக்குது, மாவு புளிச்சிருக்கு. இப்போ இதை வந்து கிளறிக்கணும். பாருங்கள், இந்த பபுளாக இருக்குது பாருங்கள். ஆப்ப மாவில் இந்த பபுள்ஸ் அப்படியே ரீட்டைன் ஆகும் நீங்கள் போட்டு சுடும் போது. இப்போ உங்களுக்கு நான் வந்து ஆப்பம் சுட்டு காட்டுறேன். இப்போ நான் வந்து ஆப்பம் சட்டி வந்து வச்சாச்சு. கடாயோடைய காது இருக்குதுன்னா ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ அதை வந்து என்னால் அதை எடுத்து இது பண்ண முடியல, சுத்த முடியல. அதுக்கு நான் வந்து 2 பிளாட் வச்சு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். ஸோ ஆப்ப எப்படி ரெடி ஆச்சுன்னு தெரிஞ்சுட்டு அந்த சைடெல்லாம் இருக்குதுன்னா அதை விட்டு போடுவோம். இந்த கடாயில்
திருப்பி பாருங்க, ஆப்பம் எடுத்துட்டு அதில் பொட்டேட்டோ கறி ப்ளஸ் இந்த எக் இதெல்லாம் போட்டுட்டு சமையல் நடக்கும். ஸோ இதுக்கு 7 ரூபாய் கொடுத்து நம்ம சாப்பிட்டு எவ்வளோ வேணுமோ சாப்பிட்டுக்கலாம். நல்ல ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.